யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் வர்த்தக பீடத்தில் நடைபெற்ற வெசாக் கொண்டாட்டத்தை சுற்றி அண்மையில் ஏற்பட்ட சம்பவம் இலங்கையின் இன நல்லிணக்கம், மாணவர் அரசியல் மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவையை மீண்டும் முன்வைத்துள்ளது. ஒரு வெசாக் விளக்கு கூடு சேதப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்க செயல். எந்த மதத்தின் சின்னமாக இருந்தாலும் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அவமதிப்பு அல்லது வன்முறை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதற்கு பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு உரிய நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சட்டமும் ஒழுக்கமும் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தை அணுகும் விதமே இன்று மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. சிலரின் தவறை முழு தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் சுமத்த முயற்சிப்பது உண்மையை திரிப்பதோடு மட்டுமல்லாமல் கடந்த காலத்தின் கசப்பான இன அரசியலை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆபத்தையும் கொண்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கை, இந்த வெசாக் நிகழ்வு சிங்கள மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தமிழ் மாணவர்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கியிருந்தனர் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறது. இது ஒரு சாதாரண தகவல் அல்ல. மாறாக பல தசாப்தங்களாக பிளவுபட்டிருந்த சமூக உறவுகள் புதிய தலைமுறையினரிடையே மீள கட்டியெழுப்பப்பட்டு வருவதற்கான ஒரு முக்கிய அடையாளமாகும். இலங்கையின் வரலாறு தனிப்பட்ட சம்பவங்களை இன முரண்பாடுகளாக மாற்றியதன் விளைவாக எவ்வளவு பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டன என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. அதனால் இன்று தேவைப்படுவது உணர்ச்சி வசப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்ல, மாறாக பொறுப்பான அணுகுமுறையும் உண்மை அடிப்படையிலான விவாதமும் ஆகும். 2022 ஆண்டின் அறகலைய மக்கள் எழுச்சி இலங்கையின் அரசியல் கலாசாரத்தில் ஒரு வரலாற்று திருப்பு முனையை உருவாக்கியது. அந்த போராட்டத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலையக மக்கள் என்ற வேறுபாடுகள் பின்தள்ளப்பட்டு நாம் அனைவரும் ஒரே நாட்டின் குடிமக்கள் என்ற பொதுவான அடையாளம் முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஊழல், குடும்ப ஆட்சி மற்றும் பொருளாதார அநீதிக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுத்தனர். அந்த அரசியல் விழிப்புணர்வின் தொடர்ச்சியாக 2024 ஆண்டு ஏற்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் வெற்றி இன அடையாள அரசியலை விட சமூக நீதி, வெளிப்படைத்தன்மை, சமத்துவம் மற்றும் தேசிய ஒற்றுமை ஆகியவற்றை மையப்படுத்திய புதிய அரசியல் சூழலை உருவாக்கியது. இந்த மாற்றம் ஒரே நாளில் உருவானதல்ல. அது அறகலையவின் தெருக்களில் விதைக்கப்பட்ட மக்கள் அரசியலின் விதைகளிலிருந்து வளர்ந்த ஒன்று. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த வெசாக் நிகழ்வும் அதற்கு தமிழ் மாணவர்கள் வழங்கிய ஒத்துழைப்பும் பின்னர் ஏற்பட்ட சம்பவத்தை இன மோதலாக மாற்றாமல் பொறுப்புடன் அணுகிய மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடும் அந்த புதிய இலங்கையின் முகத்தையே பிரதிபலிக்கின்றன. இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி, யார் அந்த கூடை உடைத்தார்கள் என்பது மட்டுமல்ல. ஒரு கூடு உடைந்ததன் பெயரில் மீண்டும் மக்களிடையே சுவர்களை கட்ட அனுமதிக்கப் போகிறோமா என்பதுதான் உண்மையான கேள்வியாகும். ஒரு விளக்கு கூடு சேதமடைந்திருக்கலாம், ஆனால் அதைவிட பெரிய ஒளியாக தமிழ், சிங்கள, முஸ்லிம் மாணவர்களிடையே உருவாகி வரும் நம்பிக்கை, நட்பு மற்றும் பரஸ்பர மரியாதை இருக்கிறது. அந்த ஒளி அணையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது கட்டிடங்களோ அரசியல் கோஷங்களோ அல்ல, ஒருவரை ஒருவர் மதித்து வாழும் மக்கள்தான். இந்த சம்பவம் இலங்கையின் புதிய தலைமுறையினரின் கடந்த காலத்தின் காயங்களை நிரந்தர வெறுப்பாக அல்ல, எதிர்கால ஒற்றுமைக்கான பாடமாக மாற்ற தயாராக உள்ளனர் என்பதை நினைவூட்டுகிறது. அதுவே அறகலையவின் உண்மையான அரசியல் மரபும் 2024 பின்னர் உருவாகி வரும் புதிய இலங்கையின் நம்பிக்கையும் ஆகும். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே கூறிய இந்த சமத்துவ கொள்கை இன்று இலங்கை மீண்டும் கண்டுபிடித்து வரும் சமூக பாதையாக மாறியுள்ளது. மனிதர்கள் பிறப்பால் சமமானவர்கள். அவர்களை வேறுபடுத்துவது அவர்களின் செயல்களே அன்றி அவர்களின் இனம், மதம் அல்லது மொழி அல்ல. அந்த உண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பப்படும் ஒற்றுமையே நிலையான சமாதானத்திற்கும்
ஜனநாயகத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமையும். இலங்கை தாய்க்கு வெற்றி உண்டாகும்.